ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்ஸ் மாதிரி இன்னொரு அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னடா பண்ணுறேன்னு பார்த்தீங்களா? சும்மா ஒன்றும் இல்லை, சிம்பு மாதிரி பண்ணி பார்த்தேன். ஸோ அரசன் ப்ரோமோ எல்லாருமே பார்த்துருப்போம். ப்ரோமோட ஸ்டார்டிங்கில் நெல்சன் டைரக்டர் வராரு. அதுக்கப்புறம் சிம்பு கிட்ட கதையை கேட்குறாருன்னா அவர் ஒரு படம் எடுக்கலான் இருப்போம். அப்போது சிம்பு வந்து அந்த படம் அந்த ஸ்டார்டிங்கில் போடுவாங்க இல்லையா, டிஸ்க்ளைமர் போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் அழகாக காட்டியிருப்பாங்க. ஏன்னா இந்த நான் சொல்ல போகிற ஸ்டோரியில் நிறைய போலீஸ் உள்ளே போகலாம், பொலிட்டீஷியன்ஸ் உள்ளே போகலாம், ஜட்ஜஸ் உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் கூட நிறையா சொல்லி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி இப்போ இருப்போம் இந்த கேஸ் ஹியரிங் போவோமா, கேஸ் ஹியரிங் போகிறப்போ வந்து ஜட்ஜு கேட்பாங்க, நீ பண்ணியா இல்லையான்ட்டு கொலை, அதுக்கு என் மேலே பொய்யா ஃபால்ஸாக இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். கரெக்டாக அப்படியே போகிறப்போ அடுத்த ஒரு ட்ரான்சிஷன் நடக்கும். என்னவா, ஸோ சிம்புவோட பேக் போஸில் கையில் அருவாளோடு அப்படியே நடந்து போவார். ஸ்லோவாக அப்படியே காட்டிடுறப்போ அப்படியே ஃப்ரண்ட்டில் காட்டுவாங்க. மூஞ்சு ஃபுல்லாக ரத்தம் ஃபேஸோடு அப்படியே காட்டுவாங்க. சீரியஸாக அந்த ஃபங்க் ஸ்டைல்லாம் வச்சு வேறு லெவலில் இருப்பார் உண்மையிலே. அண்ட் அந்த அனிருத்தோட பிஜிஎம் இருக்குல்ல, உண்மையிலே நல்லா எலிவேட் பண்ணிச்சு. எப்படா இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். சூப்பராகவே தான் பண்ணியிருக்காரு. நான் கூட நிறைய ஆன்லைனில் பார்த்தேன், கொஞ்சம் பயாஸ்டாக தான் இருக்காங்க. ஜிவிஎம் பண்ணியிருக்கலாம், சனா பண்ணிக்கலாம். அனிருத் ஒரு புது ட்ரை பண்ணுறாரு. விக்ரமில் எப்படி ஒரு புது ட்ரை பண்ணார், இதுலேயும் ட்ரை பண்ணிட்டு போகிறாரு அவரோட ஜான்ரே இல்லை. ஸோ அதுக்குமே நம்ம வரைக்கணும். உண்மையிலேயே மியூசிக் வந்து ஆனால் லைட்டாக கொஞ்சம் அந்த பிளாக் பேந்தர் ஷேட்ஸ்